சிவாய நமக. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, சிவன் வழிபாட பற்றி தான். சிவன் இல்லையே சக்தி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி, சிவன் இல்லாம நம்ம இல்லை. நம்ம நினைச்ச சிவன் கோயிலுக்கு போக முடியாது. சிவன் நினைச்சா மட்டும்தான் நம்ம அவர் கோயிலுக்கு போக முடியும். நம்ம இன்னைக்கு போகலாம் சிவனை பார்க்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். பட் நம்மளால போக முடியாது. நம்ம வரணும்னு அப்படியே அவர் நினைக்கணும். அவர் நினைச்சா மட்டும்தான் அவரை போய் பார்க்க முடியும். சரி, வாங்க பதிவுக்குள்ள போகலாம். சிலர் பேர் வாழ்க்கையில முன்னேற்றம்ன்றது இருக்காது. என்னதான் கடினமா உழைச்சி முயற்சி செய்தாலும் தோல்விதான் கடைசியில நிற்கும். அப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்க, உங்களுடைய புலம்பலை மாற்றி உங்க தலையெழுத்து மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சக்தி வாய்ந்த ஒரு 5 எழுத்து மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை சொன்னாலே உங்க தலையெழுத்து மாறும், புலம்பல்கள் மாறும், வாழ்க்கையில் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அது என்ன மந்திரம்? அந்த மந்திரத்தை எந்த இடத்துல அமர்ந்து எப்படி உச்சரிப்பதுன்றது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மறைந்திருப்பது பஞ்சபூத தத்துவம். பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த உடல் இயங்காது, இந்த உலகமும் இயங்காது. இந்த பஞ்சபூதத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருக்கும் கடவுள் தான் சிவபெருமான். சிவபெருமானின் பாதங்களை பற்றி கொண்டாலே எவ்வளவு பெரிய கர்ம வினையும் நீங்கும், எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இதன் அடிப்படையில் தான் சிவ மந்திரமான பஞ்சாட்சர மந்திரத்தை தான் இங்கு நம்ம பார்க்க போறோம். சிவன் கோவிலில் அமர்ந்து நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை என்றால் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். 2 மந்திரத்தையும் சேர்ந்து சொல்லலாம், அது கூட தவறே கிடையாது. சிவன் கோவிலில் அமர்ந்து கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி எல்லாம் சிவமயம் என்ற நம்பிக்கை நீங்கள் சென்று பிறகு இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய புலம்பல்கள் நீங்கும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தாங்க கிடைக்கும். இதோடு சேர்ந்து இன்னொரு அற்புதமான இந்த பாடல் வரிகளும் உங்களுக்காக தான். என்ன பாடல் வரிகள் அது? திருப்பஞ்சாங்கர பதிகம். திருப்பஞ்சாக்கர பதிகம் என்ற பாடலை நீங்க தினமும் ஒரு தடவையாவது பாடலாம். அது எப்படின்றது நான் சொல்றேன். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன 5 எழுத்தமே. இன்னொரு தடவை சொல்றேன். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன 5 எழுத்துமே. ஆயுசு முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் தொடரக்கூடாது என்றால் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிச்சுட்டு இந்த 4 வரி மந்திரத்தையும் தினமும் ஒரு முறையாச்சு படிங்க. கோவிலுக்கு சென்றுதான் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு அவசியமும் இல்லை. தினமும் காலைல சுத்தபத்தமா குடிச்சிட்டு சிவபெருமான மனசுல நினைச்சிட்டு இந்த பாடலை நம்ம பாடலாம். நம்பிக்கை இல்லாம இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம், இந்த பாடலை படிப்பதன் மூலம் எந்த ஒரு யூஸும் இல்லை, எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த இறைவனே கதி என்று எல்லா பிரச்சனையும் இறைவனை காலில் போட்டுருங்க. வாழ்க்கையில இனி நடப்பது நடக்கட்டும், எல்லாமே நீதான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு இறைவனை சரணாகதி அடைஞ்சு இந்த பாடலை படிச்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும். இதோட நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த பதிவை முடிச்சுட்டு கிளம்புறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.